பரணி, நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க இதுதான் சரியான வழியா தோணுச்சு. இது பொது இடம், லைப்ரரி. அங்க பாரு, இங்க சத்தம் போடக்கூடாது. அனு, ரொம்ப நர்வஸா இருக்கே. ஆமாமா, முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நர்வஸா இருக்கேன் இல்ல? Orders, please. Sir. Madam. அது அவங்க என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதெல்லாம் எனக்கும் வேணும். எஸ் மேடம், கொண்டு வாப்பா. அவசரம் ஒண்ணும் இல்ல. ஓகே சார். ஆனாலும் நீங்க ரொம்ப அழுத்தம் பரணி. ஏன்? நம்ம கல்யாண பேச்சு நீங்க ஆரம்பிக்கவே இல்லையே கடைசி வரைக்கும். ஆரம்பிக்க வந்தவன் தான், ஆனா நிறுத்திக்கிட்டேன். ஏன் நிறுத்திக்கிட்டீங்க? உன் கழுத்தை பார்த்து. உன் கழுத்துல என்ன இருக்கு? அதுதான் பிரச்சனையா இருந்தது. இப்போ உள்ள பிரச்சனை அதை நீ என்ன செய்ய போறங்கிறது தான். சார், எங்க சார் போறீங்க? டான்ஸ் பார்க்க. அது தெரியுது. டிக்கெட் இருக்கா? டிக்கெட்டா? நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சார், டிக்கெட் இருக்கு. அப்புறம் பார்த்தா அனுவோட ஹஸ்பண்ட் மாதிரி தெரியுது. அனுவோட புருஷனுக்குன்னு சொல்லி ஒரு சீட் போட்டிருக்கு. நீங்க தான் அனுவோட புருஷனா? நீங்க போங்க சார். டேமிட், அனுவோட புருஷன் சொல்லிக்கிட்டு இந்த டான்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தீங்களா? என்னையும் என்ன சோம்பேறின்னு நினைச்சியா? இந்த நாட்டியத்தை கத்துக்க உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. இதை மறக்கணும்னு எவ்வளவு நாள் வேணும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? நீ நாட்டியத்தை மறந்த அப்புறம் தான் உனக்கு நான் புருஷன். புரியல நீங்க பேசுறது. புரியலையா? இன்னில இருந்து நீ நாட்டியம் ஆடக்கூடாது. உன் புருஷன் உத்தரவு. தயவு செஞ்சு என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஓஹோ, நாட்டிய கலையை நீதான் காப்பாற்றுறதா நினைப்பா? இல்ல, அது என்ன காப்பாத்திட்டு இருக்கு. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச எத்தனையோ ஏமாற்றங்களை எல்லாம் இதுதான் ஈடுகட்டிட்டு இருக்கு. அந்த நாட்டியத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அப்புறம் நான் வெறும் ஜடம் ஆயிடுவேன், நடப்பினம் ஆயிடுவேன். குடும்பத்து பொம்பளையா வீட்டோட கிடைக்காம மேடையில தான் கூத்தாடுவேன்னு சொன்னா இந்த நிமிஷமே போயிடு. எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு போயிடு. எல்லாரும் உன்னை ஏன் மனைவியும் சொல்லி கூப்பிடணுமே தவிர அனுவோட புருஷன் நீ யாரும் கூப்பிடக்கூடாது. அதுக்காகத்தான்
ஓஹோ, இப்ப புரியுதுங்க. நீங்க சொல்றபடியே கேட்கிறேன். வாழ்க்கையில ஒவ்வொன்னா எழுந்துட்டு வரேனா, இப்போ இதை எழுந்துட்டு தான் நினைச்சுக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து சலங்கைய தொட மாட்டேன். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன்.